ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயி கி ஜெய். தாய்மான பாடல் சின்மயானந்த குரு 9வது பாடல். தாராத அருளலாம் தாராத அருளலாம் தந்தருள மௌனியாய் தந்தருள மௌனியாய் தாயனே கருணை காட்டி தாயனே கருணை காட்டி தாடினையின் முடிசூட்டி தாயனே முடிசூட்டி அறிவில் சமாதியே அறிவின் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம் சாஸ்திர சம்பிரதாயம் போராமல் மந்திரமும் ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முக்திகளை உண்ணாமல் முக்தியை ஒன்றோடு இரண்டெனாமல் ஒன்றோடு இரண்டாமல் ஒளியனவும் வெளியனவும் ஒளியனவும் வெளியனவும் ஒளியனவும் நாதமாம் உரியனவும் நாதமாம் ஒளியனவும் உணர்வுறாமல் உரியனவும் உணர்வாமல் பாராது பார்ப்பதே பாராது பார்ப்பதே ஏது சாதனமற்ற ஏது சாதனமற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பரமானுபூதி வாய்க்கும் என்று உணர்த்தியது அன்றென்று உணர்த்தியது மாறாமல் அந்நிலை மாறாவனம் நிலை மலிந்தனின் பழ அடியதம் அடியன் பல அண்டைதம் சீராயிருக்க சீராயிருக்க எனது அருள் வேண்டும் ஐயனே அருள் வேண்டும் ஐயனே சித்தாந்த முக்தி முதலே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே சிறகிரி விளங்கவரு சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே தாயுமானவர் தன்னுடைய நிலையை தான் இறைவனால் தன்னுடைய குருவால் குருவே தட்சிணாமூர்த்தியாக வந்து தன்னை ஆட்கொண்டதை இந்த பாடலில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெயர், ஒரு பேரு இறைவனுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடலில் ஆரம்பத்திலிருந்து விளக்கம் ஒப்படுகிறார். தாராத அருளெல்லாம் தந்தருட மௌனியாய் தாயனை கருணை காட்டி தாளினை என் முடிசூட்டி அதுவரைக்கும் காலப்பட பார்த்தோம். காலப்பட நம்ம பார்த்தது கடைசியா பார்த்தது இறைவனுக்கு ஏன் 2 கால்கள் போட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்காக தான் இறைவன் என்ன பண்றாரு, அவருடைய கூர்ந்து அவர் எத்தனையோ வடிவங்கள்ல எடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கலாம். ஆனால் நமக்கு 2 கை இருப்பது போல பற்றி பிடிப்பதற்கு கைகால் கூப்பி தொழில்
கண்கால் காண்பீங்களோ, செவிகால் கேட்பீங்களோ, மூக்கிய நீ முடலாய், வாயை வாழ்த்து கண்டாய். இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லி அந்த திருவங்கமாலை பாடல் சொல்லப்பட்டது. கைக்கு என்ன வேலை அப்படின்னா இறைவனை வணங்குவதே வேலை, வணங்குவதே வேலை. பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட கைகளினால், என்னுடைய கைகளினால் உன்னுடைய திருக்கா பாதங்களை பற்றி பிடிப்பதற்கு நான் என்ன கைமாறு செய்திருக்கின்றேன். அதற்கும் மேலாக உன்னுடைய திருவடி என் தலைமையில் வைப்பதற்கு எனக்கு என்ன கொடுக்கணும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாளினை என் முடிசூட்டி அப்படிங்கிறார். பொதுவாக வந்து குரு சிஷ்யனை பார்த்து உடனே எல்லா விஷயத்தையும் செஞ்சிட மாட்டாங்க. பகவத்கீதையில சிஷ்யன் குருவுக்கு எப்படி பணிவிடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்கு. பணித்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த மேலான ஞானத்தை நீ குருவினிடத்திலிருந்து தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. தத் விருத்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷத்திலே ஞானம் ஞானின தத்துவ தரிசனக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். தத் வித்தி பிரணிபாதேன நமஸ்காரம் செய்து பணிவிடை செய்து தத் பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா கேள்விகளை கேட்டு கேட்டு பிரஷ்னம் அப்படின்னா கேள்வி. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா குரு சேவை இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சேவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கடவுளுக்கு சேவை செய்வது, பெற்றோர்களுக்கு சேவை செய்வது, சமுதாயத்துக்கு சேவை செய்வது, இவைகளுக்கெல்லாம் மேலான ஒரு சேவை என்ன அப்படின்னா குரு சேவை. அவருக்கு அணுக்க தொண்டராக இருந்து அவரை தொட்டு அவர் குரு சேவை பயன்படும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் அது பெரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷத்திலே ஞானம். உபதேசம் அப்படின்னு சொல்லி இருக்க உடனே அதை பெற வேண்டும். உபதேக்ஷத்திலே ஞானம் ஞானின தத்துவ தரிசனக அப்படின்னு குறிக்கிறது கிருஷ்ணர் பகவத்கீதை. தத்துவ தரிசிகளாக உள்ளவர்கள், தத்துவத்தை உணர்ந்தவர்கள், தத்துவத்தை நேராக தரிசித்தவர்கள், இறை சுரூபமாக இருப்பவர்கள் தான் தத்துவ தரிசனக அப்படின்னு குறிப்பிடுகிறார் பகவான் கீதையில். கபீர்தாசர் சொல்லி ஒருத்தர் இருந்தார் வடநாட்டில். அவருடைய குரு ராமானந்தர் சொல்லி பேர். அவரிடத்துல போய் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணி எனக்கு ஆசை திருத்துற மாதிரி எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்றும் வராது, போ தண்டம் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. இருந்தாலும் என்ன பண்றான் கபீர்தாசர் குருவை போய் கேட்கிறான். ஒன்றும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். சாமானியமா இறங்கி என்ன பண்றாரு வர மாட்டேங்கிறார். அதனால எப்படி இவருடைய ஸ்பரிசத்தை எப்படி நம்ம பெறுவது? 5 விதமான விஷயங்களை குரு சிஷ்யனுக்கு பண்ணி வைக்கிறார். சங்கல்ப தீட்சை, சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை. மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள் என்றது சிஷியனை பத்தி இவன் நல்லபடியா வரட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அவன் ஆசீர்வாதம் பண்றது சங்கல்ப தீட்சை. குழந்தைகளை கூட்டிட்டு போய் சன்னியாசிகள்கிட்டையும் சாதுக்கள்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் நமஸ்காரம் பண்ண வச்சு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நல்லா படி, வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வரணும் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று 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 என்ன ஆகுதுன்னா நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுது அந்த சோல், அந்த ஆத்மா. இப்படி சங்கல்பம் பண்ணி தன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வருது அப்படின்னா சாமானியமா வராது. குரு சங்கல்ப தீட்சை, நயன தீட்சை அல்லது சக்ஷு தீட்சை. அப்புறம் ஸ்பரிச தீட்சை. தொட்டு குரு என்ன பண்றாரு, அவனை வந்து தன்னுடைய சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் குருவோட சரீரம் வந்து ரொம்ப புனிதம் வாய்ந்தது. அதனால்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கரர், அது சங்கராச்சாரியார் பரம்பரையில் வந்துருக்கிற அந்த சாது மகாத்மாக்கள்லாம் தொட்டு வணங்குவதற்கு அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கொஞ்சம் இயல்பு சரியில்லாதவர்கள், நடத்தை சரியில்லாதவர்கள் தொட்டாலே அவருக்கு எப்படி இருக்குமா ஷாக் அடிக்க மாதிரி.
அதாவது தொடுவதற்கு அவர்கள் என்ன பண்றதில்லை, அனுமதி தருவதில்லை. ஆனா அவர்களாகவே யாரையாவது தொட்டு ஸ்பரிசம் பண்றாங்க அப்படின்னா பெரிய விஷயம். அது ஸ்பரிச தீட்சை, சங்கல்ப தீட்சை, நயன தீட்சை, அப்புறம் ஸ்பரிச தீட்சை, அப்புறம் என்ன மந்திர தீட்சை. மந்திர தீட்சை எப்படி சிஷ்யனை வந்து கரை தேற்றுவது, கரையாக வைப்பது எப்படி? உன்னோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார் குரு. தெரியும், குருவுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பாங்க. என்னுடைய இஷ்ட தெய்வம் சிவன், என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகன், என்னுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் என்னமோ சொல்லுவான். அவருக்கு தெரியும் என்னங்கிறத. ஒரு நாளைக்கு நல்ல நாள் வந்துடுவான், கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பிடிச்ச, அவனுக்கு மனதில் என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கு அதை வந்து காதல் என்ன பண்ணுறது, மந்திரமா வந்து சொல்றது. சன்னியாசிகளுக்கு தீட்சை கொடுக்கும்போது குரு என்ன பண்றாரு, மகாவாக்கிய மந்திரத்தை காதல சொல்றாரு. என்ன மாதிரி சன்னியாசிகள் இருக்காங்க, சன்னியாசம் வாங்குறாங்க அப்படின்னா குரு அவருடைய காதல் என்ன சொல்லணும், மகாவாக்கியத்தை சொல்லணும். மகாவாக்கிய தீட்சை பேர் மகாவாக்கியம். என்ன வாக்கியம் மகாவாக்கியம்? பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம. இது 4 மகாவாக்கியம். ஒரு வேதத்துக்கு ஒரு வாக்கியம். அந்த மகாவாக்கிய மந்திரத்தை சொல்றது. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குறிச்சுவாங்க. இப்படி மந்திரத்தினாலே உங்களோட ஒரு சிஷ்யனை என்ன பண்ணுறது, மேல்நிலைக்கு கொண்டு வருது. நாங்கள் சொல்லியிருக்கேன் போது சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, சங்கல்ப தீட்சை, மந்திர தீட்சை, எல்லாவற்றை விட மிக உயர்ந்த தீட்சை என்ன அப்படின்னா என்ன, திருவடி தீட்சை. அவருடைய காலையே தூக்கி எங்க வைக்கிறது, சிஷ்ய காலால வைக்கிறது. நடராஜமூர்த்தி தன்னுடைய காலை யாரோட வச்சிருக்காரு, முயலகன் என்கின்ற அரக்கன் மீது வச்சிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கீழான இயல்புகளை எல்லாம் நாம் என்ன பண்ணியாகணும், ஒழிச்சு கட்டியாகணும். அதாவது கிருபையே வடிவான அரக்கனை தன்னுடைய காலில் என்ன பண்றாரு, அதுக்கு மேலதான் நிற்கிறார். யாரு? முயலகன் என்கின்ற அரக்கனை தன்னுடைய காலில் வச்சிருக்காரு. இந்த பக்கம் மான், இந்த பக்கம் மழு ரெண்டு இருக்கு. இந்த மான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி 2 விரல்ல அவருடைய அந்த கால் நிற்கும். இந்த மான் வந்து படத்தை பார்க்குறீங்க, அதனுடைய முகத்தை பார்க்கணும். இந்த மான் என்ன பண்ணா, நடராஜனுடைய முகத்தை பார்த்துருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஜீவன் யாரை பார்த்துருக்கணும், யாரை நோக்கி இருக்கணும், பரமாத்மாவோட நோக்கி இருக்கணும். இப்படி நடராஜமூர்த்தியோட அந்த வடிவத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னா எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கிற அந்த சமிக்ஞையெல்லாம் இருக்காங்க. இந்த கையில அக்னி இல்லையா, 4 கை மொத்தம். அக்னி, இன்னொருத்துல மான், இன்னொருத்துல மழு, இன்னொருத்துல அபயம். உடுக்கை அபயமாக இருக்கும். இப்போ மிக உயர்ந்த தீட்சையாகிய இந்த தீட்சையை என்ன பண்ற, திருவடி தீட்சையை எனக்கு கொடுத்து நான் ரொம்ப கைமாறு செய்திருக்கின்றேன். அதனால சொல்ற இடத்துல தாளினை என் முடிசூட்டி என்ன சொல்றாரு, தாளினை முடிசூட்டி. எரிகின்ற தீ விறகையே என்ன பண்றது, எரிக்குது. ஒரு பெரிய ஊரையே எரிக்குது, ஒரு பெரிய காட்டையே எரிக்குது. அதுபோல இந்த குருவனிடத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மசக்தி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி குரு சிஷியனை தொட்ட உடனே என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. மந்திர தீட்சையின் மூலமாகவும், சங்கல்பத்தின் மூலமாகவும், கண்ணால் பார்ப்பதன் மூலமாகவும், தன்னுடைய திருவடியை என்ன பண்றது, தலைமையில் வைப்பதனாலும். இன்னொரு தீட்சையும் இருக்கு, இந்த கை இருக்குல்ல, அவருடைய கை, அந்த கையை நம்முடைய சரீரத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க, தலையில வைப்பாங்க, ஆசீர்வாதம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய நெஞ்சத்துல கை வச்சு என்ன பண்றாரு, ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்காரு. யாரு? பரமஹம்சர் விவேகானந்தருடைய நெஞ்சத்துல தொட்டு அவர் ஏதோ ஒரு உயர்ந்த தெய்வீக நிலைக்கு கொண்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் ஆடி போயிட்டார். திருப்பி அந்த நிலையிலிருந்து வந்த பிறகு ராமகிருஷ்ணர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. சற்றோடு இருந்த நிலையிலே என்னை வைத்து விடுகிற வைத்தது. வேண்டாம், நீ செய்ய வேண்டிய காரியம்லாம்
நிறைய இருக்கு, பிறகு பார்க்கலாம்னு சொல்லி அந்த சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றான், சொர்க்கவாசல் திறக்கிறோம். ஒருத்தர் எனக்கு கேட்டார், சாமி போன வருஷம் சொர்க்கவாசல் போயிட்டு வந்துட்டேன், வருஷம் போகுமா? என்ன கேட்டாரு, வருஷம் போகுமா அப்படின்னு கேட்டாரு. மறுபடியும் அந்த வாசல் என்ன பண்றாங்க, தங்க வச்சிருக்காங்க, மூடிடுறாங்க. கரெக்டா வைகுண்ட ஏகாதசி என்ன பண்றாங்க, திறக்கிறாங்க. அது ஒரு சொர்க்க வாசலை ஒரு தடவை மட்டும் ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் என்ன பண்ற திறந்து காட்டிட்டு கூட்டிட்டாரு. மறுபடியும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் உனக்கு அட்மிஷன், அது வரைக்கும் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கூட்டிட்டாரு. அப்படி தாளினை என்ன பண்றது, குருதேவர் தாளினை முடிசூட்டி அப்படிங்கிறது அதை வளர்க்கிறார். அப்புறம் பாருங்க, அறிவின் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். அடுத்தலை அறிவின் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். இந்த இறைவனை பற்றி புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் நாம மனதனால புரிஞ்சுக்கிறோமா, இந்திரியங்களால புரிஞ்சுக்கிறோமா, இல்ல அனுபவத்தால புரிஞ்சுக்கிறோமா, இதன் மூலம் நமக்கு அந்த அனுபவம் வருகிறதுனா அறிவின் மூலம். ஏற்கனவே சொன்ன உதாரணத்தையே சொல்றேன், குலோப்ஜாம் சாப்பிடணும் அப்படின்னா இதன் மூலம் நமக்கு அந்த இனிப்பு அனுபவம், சந்தோஷ அனுபவம், ரொம்ப டேஸ்டா இருக்கிற அனுபவம் எதன் மூலம் வருகிறது, சாப்பிட்ட சுவை எங்க போய் ரீச் ஆகுது, அறிவியல போய் ரீச் ஆகுது, அறிவியல போய் படுது, புத்தியில போய் படுது. இதுதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. அறிவின் சமாதியே அப்படிங்கிறார். இந்த உடலில் இருக்கின்ற விஷயங்கள் எது மிகவும் உன்னதமானது, உயர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திரியேபிய பரமனக மனசஸ்து பராபுத்தி புத்தேராத்மா மகாத்பரக அப்படிங்கிறது உபனிஷத் மந்திரம். உடலுக்கு, இந்த உடல் இருக்கு, சரீரம் இருக்கு, சரீரத்தில் இருக்கின்ற ஊர் உணர்கின்ற சக்தி, அதுதான் ஆரம்பம். முதல்ல கிள்ளி பார்க்கலாம், தோல்ல என்ன பண்றோம், கிள்ளி பார்க்கிறோம். சொன்ன இருக்கா இல்லையா, சூடு இருக்கா இல்லையா, சொல்ற சூடு சொன்ன இருக்கா இல்லையா, நல்லா அசால்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். முசு கடிச்சா என்ன ஆயிடுது, எந்திரிச்சிடும். அப்புறம் என்ன இருக்கு, சொரணை இருக்கு, ஊடு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சில பேருக்கு இடி இடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, கட்டில இருந்து ஊட்டி விட்டாலும் சரி, தூக்கம் கிடையாது. அப்படியே இருப்பான், மத இருப்பான், எதுவும் மாட்டேன், மழை பெய்ஞ்ச மாதிரி இருப்பாங்க. அது சுத்தமான தமோகம், ஆழ்ந்த தமோகம். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சவுண்டு கேட்டா என்ன பண்ணிடுவாங்க, எதிர்ச்சுவாங்க. கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சின்ன கடிகாரம் இருக்கும், அது கடிகாரம் டிக் 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 டிக், அந்த சத்தம் கூட அவங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலை என்னது அப்படின்னா அறிவியல் சமாதி, மிக ஆழ்ந்த உன்னதமான அமைதியான பேரானந்த பொருள். அது எந்த இடத்துல ஏற்படுது, புத்தியில ஏற்படுதா, மனசுல ஏற்படுதா, இந்திரியங்கள் ஏற்படுதா, உடல்ல ஏற்படுதா, எந்த இடத்துல உதிக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இடம் அப்படின்னா அறிவியல் சமாதியே. அறிவியல் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். சாஸ்வத சம்பிரதாயம் அப்படின்னா, நான் முக்தி அடைஞ்சா ஒரு மாதிரி, நீங்க முக்தி அடைஞ்சா ஒரு மாதிரி ஒரு அனுபவம் வருமா, இல்ல எல்லாருக்கும் ஒரே அனுபவம் வரும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி. குலோப்ஜாம் அப்படிங்கிறது அந்த உதாரணத்தை வச்சுதான் புரிய வைக்கணும். நீங்க சாப்பிட்டா இனிக்குது, நான் சாப்பிட்டா புளிக்குது அப்படிங்க, அது மிஸ்டேக் தானே. நான் எப்பதான் மிஸ்டேக். குலோப்ஜாம் எந்த ஊர்ல சாப்பிட்டாலும் என்ன பண்ணி ஆகணும், எந்த இடத்துல சாப்பிட்டாலும், எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான். கண்டம் விட்டு கண்டம் போய் குலோப்ஜாம் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான். சாஸ்வதமா அது எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, இனிப்பாக இருக்கு. அதுபோல சமாதி நிலை சாஸ்வத சம்பிரதாயம் ஏன் குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, ஃபாரின்ல அமெரிக்காவில் ஒருத்தர் முக்தி அடைகிறார் அப்படின்னா அவரு முக்தி வேற மாதிரி இருக்கும். இந்தியாவில் குற்றாலத்தில் ஆசிரமத்தில் ஒருத்தர் முக்தி அடைகிறார் அப்படின்னா அவருடைய சமாதி நிலை, அவருடைய முக்தி நிலை வேற மாதிரி இருக்குமா, இல்ல ஒரே மாதிரி இருக்குமா?
ஒரே மாதிரி தான். நான் தூங்குறது வேற மாதிரி தூங்குவேன், அமெரிக்காவில் போய் தூங்குறவங்க வேற மாதிரி தூங்குவாங்க. அப்படின்னா எப்படி? காலநிலையை பத்தி நான் சொல்லலை, தூக்கத்தினுடைய அனுபவம் என்ன? நீங்க கொட்டை விடுங்க, கொட்டை விடாம போங்க, தலைகளை கண்டிட்டு கூட தூங்குங்க, இல்ல கவுண்ட் அடிச்சு படுத்து தூங்குங்க. ஆனா தூக்கம் என்பது எல்லாருக்கும் எங்க போனாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், பஸ்ல தூங்கினாலும் சரி, ட்ரெயின்ல தூங்கினாலும் சரி, பிளைட்ல தூங்கினாலும் சரி, கட்டில படுத்து தூங்கினாலும் சரி, எங்க தூங்கினாலும் தூக்கம் ஒரே தூக்கம் தான். இனிப்பு எங்க போனாலும் ஒரே இனிப்பு தான், சாஸ்வதமா தான். இல்ல சாமி, நான் 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தூங்குறேன், நேற்று வேற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சார வரைக்கும் அதே தூக்கம் தான். அதனால சொல்றாரு இடத்துல, தெள்ள தெளிந்த உணர்வுடன் பேரானந்த பெருநிலையில் இந்த நிலையை எனக்கு தந்ததற்கு, அது உண்மையிலே அது இன்னைக்கு நேற்றுக்கு வேற மாதிரி இருக்கு, முதல் நாள் வேற மாதிரி இருக்கு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, நாளைக்கு வேற மாதிரி இருக்காங்க கிடையாது. சாஸ்வதமாகவும், ஆனா சாஸ்வதம் மட்டும் சொல்ல முடியாது, சம்பிரதாயமாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் சமாதி நிலை. சொல்றாரு, அதாவது குரு செய்து வைத்த அந்த சம்ஸ்காரத்தினால், மந்திர தீட்சையினால், திருவடி தீட்சையினால் நான் புனிதமாக்கப்பட்டேன். என்னமாக்கப்பட்டேன்? ஆடு விட்ட போது என்ன பண்றாங்க, மஞ்சள் தண்ணியில தொழிச்சு குளிப்பாட்டி பொட்டு பூ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க வச்சு, கடைசி அதுக்கு என்ன நடக்கும், ஒரு வெட்டு முடிஞ்சு. அந்த மாதிரி நமக்கு என்ன பண்றாங்க, குரு என்ன பண்றாரு, தண்ணி தொழிச்சு என்ன பண்றாரு, மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு நம்ம பூணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம என்ன பண்றாரு, ஜீவ போதம் அப்படிங்கிறது ஒரே வெட்டா என்ன பண்ணிடுறாரு, வெட்டிடுறாரு. அப்புறம் ஜீவ போதமே நமக்கு என்ன ஆகாது, பரபோதம் தான். தாய்மானவருக்கு அந்த நிலை வந்து சொல்றாரு. நான் அது கொஞ்சம் நம்ம கிட்ட நம்ம சேர்த்துக்கிறேன், நமக்கெல்லாம் எல்லாருக்கும் மஞ்சள் தண்ணி தொழிச்சு பலி கொடுக்குறோம். என்ன பலி கொடுக்குறோம், நம்மளுடைய ஜீவ போதத்தை இறைவனிடத்துல என்ன பண்றோம், சமர்ப்பிக்கிறோம், தொலைத்து போடுறோம். இந்த சரீர வாழ்க்கை இந்த ஜென்மத்தோட போகணும். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, சொல்லால் விளக்க முடியாத பேரானந்த நிலை, அது எனக்கு ஒரு மாதிரியாகவும் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஊருக்கு ஊருக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த நிலை தெரியலாம், நெக்கு நெக்கு உருகி வாடியே. இந்த தெளிந்த நிலை எனக்கு வாய்ப்பது சாஸ்வதமாகவும் சம்பிரதாயமாகவும் பேரானந்த பெருநிலை, பேர் அறிவில் நான் கிடைத்த நிலை. எது? இந்த அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம். இது வரைக்கும் சமாதி நிலையை பற்றி சொல்லி என்ன பண்றாரு, நான் முக்தி அடைந்து விட்டேன், இருந்த நிலையை நான் வந்துட்டேன் இறைவா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஓராமல் பாருங்க படிக்கிறேன், சாஸ்வத சம்பிரதாயம் முடிஞ்ச பிறகு ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முக்தி நிலை, ஒன்றோடு இரண்டு எனாமல் ஒளியனவும் வெளியனவும் முழுயனவும் நாதமாம் ஒளியனவும் உணர்வாமல், ஓராமல் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆராயாமல். அப்புறம் மந்திரமும் உண்ணாமல் அப்படின்னு சொன்ன மந்திரமும் சொல்லாமல். விஷயம் என்னன்னா, நம்ம செய்கின்ற சாதனைகள் எல்லாம் சமாதி நிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னா கொண்டு போவார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? டாக்டருக்கு படிக்கிறார். இப்போ போன மாசம், என்ன மாசம், ஜூலை மாசமா, இந்த நாளைக்கு முன்னாடி ஜூலை மாசம் அவருக்கு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அவர் பேருக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கிறாரு, எம்பிபிஎஸ். டாக்டர் கதிர் வேறு சைட்ல என்ன பண்றாரு, எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் மேல ஒரு கோடு போட்டுருக்காரு. எம்பிபிஎஸ் மேல ஒரு கோடு போட என்ன அர்த்தம், ப்ராசஸ்ல இருக்கிற அர்த்தம். இப்ப கோடு எடுத்தாச்சு, எம்பிபிஎஸ் போட்டாச்சு. ஆனா உடனே ஆபரேஷன் பண்ண முடியுமா?
எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சாச்சு, யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க காதை அறுத்து பார்ப்போம், இல்லை ஸ்டாக் அறுத்து பார்ப்போம். இப்போ என்ன பண்ணிருக்காரு, எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காரு. முழுவதும் அவருக்கு என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது. சர்டிபிகேட் என்ன இருக்கு, எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் இருக்கு. இப்போதான் பணம் கொடுத்தாலே என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துறாங்க. டாக்டர் வச்சுக்கா, நீ யாரை கொள்ளையோ கொண்டு. அந்த காலத்துல சொல்லுவாங்க, 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம், அரை வைத்தியன. அப்புறம் புல் வைத்தியம் கூட சொல்ல, அது 2000 தான். அது அப்படி கிடையாது. 1000 வேறு இல்லை, வேறு 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம்னு சொல்லியிருக்கிறார். 1000 பேர் கிடையாது, வேறு. வேறுனா மூலிகை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அதை பார்த்து செக் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் பண்ணி அதை பல பேருக்கு கொடுத்து அவங்க இருக்கானா இல்லையான்னு பார்த்து டெஸ்ட் பண்ண பிறகு அவங்க மறுநாள் வந்த பிறகு எனக்கு இப்படி இருக்கு சார், ரைட்டு இல்லை, இதை ஒரு விஷயத்தை சாப்பிடு, இது எப்படி இருப்பாங்க, இப்போ நல்லா இருக்கு சார், நான் ரைட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா டெஸ்ட் பண்ணி 1000 பேரை கொண்டவன் 1000 பேரை கிடையாது. பலமுறை என்ன பண்ணிக்கணும்ப்பா, ஆக ஒரு வைத்தியம் படிச்சு 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 அனுபவத்துக்கு 25-30 வயசுல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் 40 வருஷம் என்ன பண்றான், டாக்டர் பிராக்டிஸ் பண்றான். பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க தெரியுங்களா, அந்த 40 வருஷம் 28 + 40 68 வயசுல ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க, இந்த படிச்ச புஸ்தகத்துல எடுத்து மூட்டை கட்டி என்ன பண்றாரு, அலமாரியில வச்சாரு. எல்லாம் வேண்டாம், என்ன அப்படின்னா அனுபவம். 40 வருஷ காலம் இந்த வைத்தியம் பண்ணி 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 அனுபவம் இருக்க, அந்த அனுபவம் தான் என்னது அப்படின்னா உண்மையிலே நான் கற்ற ஆழம். 65 வயசுல ஒரு நோயாளி வராங்கன்னா அவர் கையை பிடிச்சி பார்த்து, நாடியை பிடிச்சி பார்த்து, காய்ச்சல் அடிக்குது சார் அப்படின்னா, எத்தனை நாள் காய்ச்சல் அடிக்குது, 4 நாளா, சரி என்ன பண்றீங்கன்னா இந்த மாக்சிசிலின் இருக்கு, என்ன இருக்கு, மாக்சிசிலின் 500, 750, 250 3 இருக்கு. அதே மாதிரி பேராசிட்டமால் இருக்கு. அது யாருன்னா ஒரு மிட்டாய் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பணத்தை உள்ள போடுறாங்க. பேராசிட்டமால் பிளஸ் மாக்சிசிலின் வயிற்றில் கூட்டு வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி எரித்ரோமைசின் கொடுக்குறாங்க. நானே சாப்பிட்றேன் நிறைய. அப்போ ஆரம்ப காலத்தில் 25 வயசுல என்ன பண்ணாரு, பேராசிட்டமால் 3, அமாக்சிசிலின் 3, அப்புறம் எரித்ரோமைசின் 3 அப்படி எழுதி கொடுத்துருவாரு. இப்போ பிகினிங்ல இப்போ அனுபவம் வந்தாச்சு. எத்தனை நாளாக காய்ச்சல் அடிக்குது, ஒரு 4 நாளாக எப்படி இருக்கு உடம்பு, தலை பாரமாக இருக்குது, ரொம்ப உடம்பு டயர்டு, அப்புறம் பசிக்கல, நல்லா தூங்குறீங்களா, தூக்கம் வரல, மோஷன் போச்சா, போகலை. ஓ சரி, என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி டாக்டர் கைஸ் தான் தெரியுமே எப்படி இருக்கா, கோழி இருக்கு, அது இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் என்ன படிச்சிருக்கானே தெரியல. நமக்கு எல்லா டாக்டர் கையெழுத்தும் படிக்கலாம். கண்டக்டர் கையெழுத்தும் டாக்டர் கையெழுத்தும் ஒரே மாதிரி புரியாது. கண்டக்டராக ஆடிக்கிட்டே இருக்கிற பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒழுங்கு எழுத வேண்டியதானே. அதை படிச்சு பார்த்தோம் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்படி இருக்கும் 101 111 011 110 என்னையா அது தெரியுது. மாத்திரை செஞ்சாலே எங்களுக்கு 1 2 3 காட்டாங்க அரேஞ்ச் பண்ண முடியும். அதை கொண்டு போய் கொடுப்போம். இருக்கிற கடை அது வேற விஷயம். இப்போ நான் பேசுறது அனுபவம் மிக்க டாக்டர் ஆகிட்டாரு. அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ள ஒரு பெரிய பேர் வந்துருக்கேன், கைராசியான அவர்கிட்ட போனா சரியா போயிடும். சில பேர் டாக்டர் இருக்காங்க, எவனுக்கு ஏஜென்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போனா நேரம் எங்க அனுப்பிச்சிடுவாரு, உடனே ஒரே டோஸ், உடனே க்ளோஸ். அப்போ எதுக்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஓடாமல் என்ன, ஆராயாமல்
நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, சமாதி நிலை என்பது படிப்பதனாலோ ஆராய்ச்சி செய்வதனாலோ பல்வேறு சாதனைகளை செய்வதனாலோ மந்திரத்தை உச்சரிப்பதனாலோ வருவதில்லை. ஆனால் மனதை பண்படுத்துவதற்காகவும் உடலை பண்படுத்துவதற்காகவும் மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் மற்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு வசமாக்குவதற்காகவும் தான் இந்த சைட்ல சொல்லப்பட்ட சாதனைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஓடாமல் மந்திரமும் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு நாமம் அப்படிங்கிறது. படிச்சவன் பாட்டை எடுத்தா எழுதுனவன் கேட்ட கெடுத்தாம்பா. பாண்டவன் பாட்டை எடுத்தா எழுதுனவன் கேட்ட கெடுத்தாம்பா. அது மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. தாய்மானவரே சொல்றாரு, ஒரு இடத்துல தாய்மானவர் பாடுறது தாய்மானவரே சொல்றாரு, படிச்சுட்டதுனால மேதாவித்தனம் ஆணவ அகங்காரம் எல்லாம் வகுத்ததை வாய்க்கால் நான் ரொம்ப வாதாடுவேன் அப்படின்லாம் தாய்மானவரே சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, மட்டையில நிறைய சரக்கு இருக்கு, அதனால பேசுறது வாய் தொடர்ந்து தக்க வேலைக்கு என்ன பண்றது பேசுறது. ஆனா இந்த டாக்டர் விஷயத்துக்கு ஒன்றை வரேன். என்ன பண்றாரு டாக்டர்? 40 வருஷ அனுபவத்தில் இவங்களுக்கு என்ன மருந்து எழுதுறது? நிறைய பேர் குடிச்சு உடம்பு கெடுத்துருக்கவன் புண்ணியத்தை கொஞ்சம் தேடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு பேப்பர்ல என்ன பண்றாரு அப்படி எழுதுறாரு. என்ன மருந்து எழுதியிருக்கிறார் டாக்டர்? ஒன்றும் இல்லை, தூக்கத்துக்கு ஒரு 1/2 டேப்லெட் 5 mg எழுதியிருக்கேன். எதுக்கு? சகஜ சமாதி அப்படின்னு பிராக்கெட்ல எழுதி டாக்டர் என்ன எழுதுறாரு பிராக்கெட்ல சகஜ சமாதி டேப்லெட் அப்படின்னு எழுதி 0.5 mg இந்த அபில் மாத்திரை இல்ல செட்ரிசைட் மாத்திரை இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டா என்ன வரும்? அனந்தமா தூக்கம், எதிர்க்கவே முடியாது. அதனால எங்க பசங்களுக்குலாம் ரொம்ப ஆழமான இந்த மாத்திரையை கொடுத்துடும், படுத்து படுக்கையாகும். ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, எழுதிட்டு மேல இருக்க மாத்திரை என்ன மாத்திரை அப்படின்னா அமாக்சிசிலினும் கிடையாது, பேராசிட்டமாலும் கிடையாது. நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு என்னது சவுப்பு கலர்ல ஒரு ரவுண்ட் டேப்லெட் என்ன சொல்லுங்க? ஜெலுசில். ஜெலுசில் ஒன்று அதை மாத்திரை தூக்க மாத்திரம் இல்லை, கட்ட மாதிரி இன்னமும் மாத்திரை எடுத்துக்கிறேன். பார்க்குறான் பேஷண்ட், என்ன வித்தியாசமா இருக்கு சார், இதெல்லாம் எனக்கு நல்லா தானே இருப்பேன், நான் சொல்றது சரி இதெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஒரு வாரத்துக்கு மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டோம்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு வேளை அரை வேலை தான் சாப்பிடணும். ஒரு கோர்ஸ் 10 நாளைக்கு என்ன பண்ணிருக்கோம், முழுசா சாப்பிட்டு முடிச்சோம். ஒரு கோர்ஸ் டாக்டர் சொல்றாரு, ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, இன்னும் பிஏ படிக்கிறேன். நான் போய் ஒரு டாக்டர் கேட்டேன் மாத்திரை கொடுங்க சார் அப்படின்னா 20 நாளைக்கு எழுதி கொடுத்தாரு. ஏன்னா 2 நாளைக்கு எழுதி கொடுக்குறேன், சாப்பிட்டா ஒரு கோர்ஸ் முடிக்கணும்னு. நான் ஏற்கனவே பல கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அப்புறம் குறைச்சி ஒரு வாரத்துக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. அதே கணக்கு வீட்டில் ஆசிரமத்துல 2 மாதத்துக்கு அடிச்சு போட்டப்போ வேற பெரிய தொல்லை. இப்ப டாக்டருக்கு என்ன வந்துருச்சுப்பா அனுபவம், என்னாச்சு வந்துருச்சு. என்ன அனுபவம் அப்படின்னா, அவன் பேசுற பேச்சு, அவனுடைய மனநிலை இதெல்லாம் பார்த்து இந்த மாத்திரை ஒரு ஓவர் டோஸ் கொடுக்க கூட்டு உடம்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லி 1000 பேரை கொண்டவங்க 1000 பேரை கொண்ட அரை வைத்தியர் இப்ப 3/4 வைத்தியர் என்ன பண்ணிருக்காரு, டெவலப் ஆயிருக்கு. அந்த காலத்துல டாக்டர் உடனே என்ன பண்ண மாட்டாங்க, டக்குனு மாத்திரை எழுத மாட்டாங்க. ஏதாவது கஷாயம் ஏதாவது எண்ணெய் இதெல்லாம் கொடுத்து தெரியும், இது சாப்பிடு படுத்து அனுப்பிச்சு விட்றாங்க. அதான் வைத்தியம், நாட்டு வைத்தியம் தானே. நம்ம நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் ஏதோ ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க, அவ்வளோதான், அதோட புரிஞ்சு. அப்படி இருந்த காலகட்டம் போய் பாக்கெட்ல நம்ம எல்லாரும் என்ன வச்சிருக்கோம், ஏதாவது பேசுறதுன்னா சாப்பிடுவோம் அப்படிங்கிறான் பையனே. இப்போ காலேஜ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண என்ன பண்றான், பாக்கெட்ல இருந்து எடுத்து என்ன பண்றான் சாப்பிடுவேன். என்னடா அப்படின்னா தெரியும், கடற்கரை மாத்திரைலாம் வச்சிருக்கான், போதை மாத்திரெல்லாம் வச்சிருக்கான். சரி கைனா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் ஒரு வாரம் லீவ் கணக்கில் அனுப்பிச்சுட்றோம். என்ன சொல்றாருன்னா, இந்த சமாதி நிலை என்பது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம் கிடையாது. அனுபவத்தினால கொஞ்சமா என்ன ஆகுது, அது ஏமம் நேமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நெடுநாள் சாதனைக்கு பிறகு வரக்கூடியது.
படிச்ச உடனே சமாதி நிலை பாருங்க, குண்டலினி எழுப்புற பாருங்களா அவன் என்ன பண்ணா குண்டலினிய தானே தெரியல, மண்ட வலி தலைவலி வந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்து என்னடா பண்ணேன் அப்படின்னு குண்டலினை எழுப்புறேன், அது வேற பக்கம் திரும்பிச்சு. இப்ப குண்டலினை எழுப்புறதோ சமாதி நிலைக்கு போறது என்ன சொல்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. எங்க அது ஒரு அமைப்பு இருக்கு, இங்கே வந்து நிறைய கேம்ப் நடத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். என்னது யோகாவா என்னவோ பேர் சொல்றாங்க, மறந்து போச்சு. ஈஷா கிரியா இல்ல இல்லப்பா, ஈரோடு பக்கம் ஒரு சாமி இருக்கிறாரு, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அந்த தியானம் பயிற்சி மனோரூபம் உபாடு கிரியா அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கூட்டணி வரும்போது மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. நல்லா காசாம இட்லி சட்னியை நெய்யை சாப்பிட்டு கூட்டணி போனாங்க. ஆனா பொதுவை எனக்கு எழுபதுங்கிற அபாரங்கிற வந்தது. நீ பார்க்க நீ எதிர்த்து போனீங்க. அப்ப இந்த சமாதி நிலை என்பது தாய்மானவர் சொல்றாரு, ஓராமல் அப்படிங்கிறார். ஓராமல் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆராய்தல் என்பது இதெல்லாம் கிடையாது. குருவனுடைய அருளினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இறையருளினாலும் உன்னுடைய தபஸினாலும் புண்ணியத்தினாலும் வரக்கூடியது எது? சமாதி நிலையம். ஜீவ சமாதியோ இல்லை திருவிழா சமாதியோ இல்லை சமாதிங்கிறது எந்த ஸ்டேட்டஸா இருந்தாலும் அது எப்படி வரணும் அப்படின்னா பூரண அனுகிரகம் தான் வர முடியும். இது ஏற்றப்படிப்பு கிடையாது அப்படிங்கிறது. அதான் சொல்றாரு, உலகில் எதுவானாலும் காரிய காரணத்தோடு இருக்குமா. எந்த விஷயமானாலும் எப்படி இருக்கும்? காரண காரியத்தோடு இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முன்னாடியே ஒரு காரணம் இருந்தாலும் காரண காரியத்தில் அடங்காதது என்னது அப்படின்னா இந்த சமாதி நிலை. ஓராமல் அதாவது விசாரத்தினால மனசு தெளிவடையலாம், சாதனையினால மனசு சுத்தமாகலாம், மனது வலிவு பெறலாம், வைராக்கியம் வரலாம், சிரத்தை வரலாம். ஆனா சமாதி நிலை வருமானா வராது. சொல்றாரு தாய்மான ராமகிருஷ்ணர் எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு இல்லையா. மனசு தூய மனசா இருக்கணும் ராமகிருஷ்ணர். சைதன்ய மகாபிரபு பஜனையை பாடினாருன்னா பக்கத்துல இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து என்ன ஆகுது, டான்ஸு கூடவே அந்த நாமஜபத்துக்கு ஆடுது. அவருடைய அந்த பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு தெய்வீகத்துல தோய்ந்து இருந்தா அந்த மாதிரி வந்து மிருகங்கள் பறவைகள், இந்த பக்கம் மயில், இந்த பக்கம் மான், இந்த பக்கம் புலி. அவருடைய படத்தை பாருங்க, சைதன்ய மகாபிரபுவோட படத்தை பாருங்க. அந்த உருவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாட்டு கேட்டுக்கிட்டு. கண்ணன் குழல் ஊதினால் காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வந்துடும், ஆயிரவாடியில் இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் வந்துடும். கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேட்பாங்க. அது தெய்வீக இசை. இப்ப அடிக்கிறாங்க ட்ரம்ஸ், டமால் டிமால் டம் டிமால் அடிக்கிறாங்க. என்ன அது பாட்டு கேட்டா நமக்கு தியானமா வரும், எதிர்த்து ஓடலாம் ஓடலாம். இப்ப நவீனமா பழைய காலத்து கர்நாடக இசையெல்லாம் மாற்றி இப்ப என்ன பண்றோம், தேவார திருவாசகத்தை லேட்டஸ்ட் சங்கீதத்தை கொடுத்து என்ன பண்றோம், மிக்ஸ் பண்றோம். தொல்லை இதும் பிறகு சூடும் தலை நீக்கிறான். தர்மபுர சாகரம் பாட்டார், தொல்லை இரும் பிறகு சூடும் தலை நீக்கி அல்லலத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதோருக்கும் திருவாசகம் என்னும் தேன் அப்படி பாடுறாங்க. இந்த நல்லா இருக்கு. என்ன பண்றான், தொல்லை இரும் பிறகு சூடும் தலை நீக்கிறான். கைகளெல்லாம் நடந்து தெய்வீகமா கேட்கறத என்ன பண்றான், நாசம் பண்ணி இதுதான் தெய்வம் சொல்லி நம்ம புதுசா பாட போராட்டோம். இதனாலதான் நம்ம முன்னேற்றம் வருமா, இதை நம்பிக்கிட்டு கை கட்டி போய் 1000 பீஸ் கட்டிட்டு போயிருக்கிறான். யாரு, நம்ம பேருடைய என்ன சொல்றது. அடுத்து சொல்றாரு, மந்திரமும் ஒன்னாமல் மந்திர ஜபம் குரு
பண்ணிருக்காரு, தீட்சை கொடுத்துருக்காரு, மந்திர தீட்சை கொடுத்துருக்காரு. அந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒளியேற திரையேறும், திரையேற வினை மாறும், வினை மாற பிறவி ஒளியும் சொல்லி பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. உருப்படுறது அந்த மந்திரத்தை என்ன பண்றது? உருப்படு. அதுதான் ஜபம் சொல்லி பேரு. இந்த இஸ்காம் சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து கழுத்துல ஒரு பைய மாட்டி இவங்க ரைட் சைட்ல பைய கையை ஊத்துறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த பாம்பு ஊத்து மாதிரி அதுக்குள்ள கையை ஊத்துறாங்க. துளசி மாலை வச்சுருக்காங்க, ஜபம் பண்றாங்க. நல்ல பழக்கம். அவங்க பேச கூட மாட்டாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. இது தலையாட்டம் சொல்லி நல்லா பட்டையா நாமத்தை போட்டுக்கிட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் மொட்டையை போட்டு குடும்பி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஜபம் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நல்லது. செல்போனை தேய்க்கிறதுக்கு மேல இதை வச்சுக்கிட்டு பண்ணலாம். நம்ம அந்த நேரத்தில் அந்த வரவங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? செல்போனை வாங்கி வச்சுக்கிறோம். எக்ஸாம் எனக்கு மட்டும் வெளியே எனக்கு வேலை இருக்கு. உங்க கையில செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பையன் கொடுத்துரும். கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஜவுமாலை போட்டு என்ன ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய சொல்லுங்க. தாய்மானவர் சொல்றாரு, எவ்வளவுதான் மந்திரம் சொன்னாலும் என்ன ஆக மாட்டாங்குது? மனசு அடங்க மாட்டாங்க. அந்த கரணம் அடக்கம் துறப்பொழுது எந்த துறவிலும் வந்து எந்தாய் பராபரமைங்கிறது. சித்த மௌனம் செயல்வாக்கு எல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் வாழ்வது என்றோ பராபரமே. சுத்தமா மனசு அடங்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு. ஆனால் ஜபம், தபம், தியானம், ஆராதனை, மந்திர ஜபம், அர்ச்சனை, பூஜை, வந்தனம், சேவனம் எல்லாம் எதுக்குன்னா உங்களை பண்பாடு அடையிறதுக்காக, உங்களை சரிபடுத்தி ஒரு அளவுக்கு கொண்டு வரதுக்காக தான். ஆனா சமாதானம் வந்த வரைக்கும் மற்றது எல்லாம் என்ன பண்ணுது? அடிபட்டு போது கொடுத்துச்சு. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறோம். குரூப் 4, குரூப் 6 எல்லாம் எழுதுறோம். படிப்படி படிக்கலாம். படிச்சு எக்ஸாம்ல என்ன ஆயிரம் பாஸ் ஆயிடலாம். ஐஏஎஸ் கிடைச்சது, கலெக்டர் ஆயிட்டான். டைரக்டா படிச்சுட்டு என்ன பண்ணியாச்சு? கலெக்டரா வந்தாச்சு. இன்னும் படிப்பு தேவையாங்க. இன்னும் நான் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் புக்கை வச்சுட்டு கலெக்டருக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? படிச்சதுனால மார்க் எடுத்ததுனால என்ன வந்துருச்சு? பலன் வந்துருச்சு. கலெக்டர் ஆயாச்சு. நீ இன்னும் என்ன பண்ணணும்? கலெக்டர் உத்தியோகத்துக்கு ஒழுங்கா அளவா அதை விட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல கலெக்டர் அவங்க எப்படி ஆயிருக்காங்க தெரியுமா? கீழே வந்து தாலுகா இருந்து ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்புறம் கலெக்டராக வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் கொஞ்சம் கூட இப்போ இருக்கிற கலெக்டருக்கு சுத்தமாக கிடையாது. கழுச்சாராய காசுனால என்னையா கேட்டது? அது பொய்தான் சொல்றது. இடத்துல மந்திரமும் ஒண்ணாமல் என்ன ஒண்ணாமல் மந்திரம் சொல்லு வேணா சொல்ல. ஆனா அதெல்லாம் என்ன சமாதிக்கு என்பதான். சமாதிங்கிறது பிராக்டிக்கல், மற்றது மந்திரம் சொல்றது ஆராய்தல் அப்படிங்கிறதாங்க தியரி. என்னது தியரி? தியரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிராக்டிக்கலா எப்படி இருக்கணும், பிராக்டிஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு தியரி. தியரி முடிச்சோட பிராக்டிக்கலுக்கு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். நான் பிராக்டிக்கல்ல பாஸ் ஆகிட்டேன், ஓகே ஆகிட்டேன் அப்படின்னா அதுதான். அதுக்கு மேல தியரி தேவை இல்லை. சொல்ற இடத்துல ஒண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் அர்த்தமா. மந்திரம் உண்ணாமல் ஓயாதே உள்ளுவார் உள்ளிருக்கும் உள்ளாரை சொல்ற இடத்து முக்தி நிலை ஒன்றோடு இரண்டெனாமல் என்ன சொல்றாங்க? ஜீவனுக்கு ஜீவ போதத்திலிருந்து விடுதலை, அதுதான் முக்தி. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது? இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பாயிண்ட் முடிப்பார். கடல் இருக்கு, கடல்ல அலைகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அந்த அலை மறுபடியும் எங்க போய் சங்கமமானது? கடல்ல தான். அலை வரமான இருக்கு, மறுபடியும் அந்த கடல்ல போயிட்டாங்க வச்சாரு. எவர் என்ன சொல்றாங்க? இடத்துல பொருள் எப்படி புரிஞ்சுக்கிறது? முக்திகளே ஒன்றோடு இரண்டாமல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? பெயர் வேறு, பொருள் ஒன்று. ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிறது பெயர் தான் வேற.
கண்டென்ட் இந்த சைதன்யம் அப்படிங்கிறது அது ஒண்ணுதான்ப்பா. அதனால ஜீவர்கள் பலவாக இருந்தாலும் அந்த சமாதி நிலையில், உயர்ந்த தெய்வீக நிலையில், ஞான நிலையில், ஞானிக்கு உலகத்தில் இருக்கிறதுல என்ன தோணுதுன்னா சர்வம் சிவமயம், சர்வம் பிரம்மமயம், காண்பதெல்லாம் கடவுள் காட்சி. யாருக்கு? ஞானி. அதனால சொல்றாரு முக்தி நிலை. வாட் இஸ் முக்தி நிலை? ஒன்றோடு இரண்டெனாமல் சர்வம் சிவமயம், சர்வம் ஆனந்தமயம். எல்லாமே அவருக்கு முன்னாதான் தோணும். சண்டாளம் யாரு? இன்னொரு ஆளு சாதகம், ரெண்டுமே அவருக்கு ஒரு மாதிரி தான் தெரியுமா. யாருக்கு? ஞானி. சொல்றாரு முக்தி நிலை ஒன்றோடு இரண்டெனாமல், ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, பல அல்ல, அனைத்தும் என்னது அப்படின்னா விவசாயிச்சு. அதனாலதான் தாய்மானவர் என்ன பண்றாரு, அந்த திருச்சியில் இருந்த ராஜா ஒரு விலையுயர்ந்த போர்வையை கொடுக்கிறாரு. அந்த போர்வையை கொடுத்து இவர் யாருக்கு பண்றாரு? நேற்று சொல்றேன். அந்த வீதியில போகும்போது ஒரு அம்மா வயதான மூதாட்டி குளிர்னால வாடிக்கிட்டு இருக்கா. அந்த போர்வையை அந்த அம்மா மேல போட்டு, நாம் வணங்கும் சாட்சாத்து பராசக்தி அம்பிகை குளிர் வாடி கொண்டிருக்கிறார், அதனால போர்வையை போட்டாங்க. என்னத்தை சொல்ற? இப்ப சர்வாத்ம பாவம் வந்தாச்சு. பார்க்கறதுல எனக்கு அந்நியமா இருந்தது என்னாச்சு தெரியுது. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் யார் சொல்றா? அதுதான் ஞான நிலை, முக்தி நிலை என்பது என்ன அப்படின்னா உயிர்களிடத்து தன் உயிராகவே என்ன பண்றது பார்ப்போம். அடுத்தது என்ன? முக்தி நிலை ஒன்றோடு இரண்டராமல் ஒளியனவும் வெளியனவும் முறியனவும் நாதமாம் ஒலியனவும் உணர்வுடாமல். கடவுள் வந்து என்ன அப்படின்னா ஒளிமயமாக திகழ்கின்றார். என்ன திகழ்கின்றார்? மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவன் எப்படி தேர்றாங்க? ஜோதி ஸ்வரூபமா வந்து இருக்காரு. யாரு? சிவன். ஒருத்தர் வந்து இவருடைய அடி பாடத்தை எங்க இருந்து பாடுறது ஒருத்தர் போல. யாரு? மகாவிஷ்ணு. மேல யார் போனது? கடைசியில் அடிமுடி காண முடியுதா? அடிமுடி காணாத ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறார் இறைவன். உபனிஷத் சொல்லுது தத்ர சூர்யோ பாகின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமன்வாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படிங்குது. ஐயரு கோவில்ல தீபாவளி காட்டுறாரு. இந்த தீபத்தை வச்சுக்கிட்டு இப்போ கூட மாத்திரம் தத்ர சூர்யோ பாகின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி. அக்னி, சந்திரன், சூரியன் இவர்களுக்கெல்லாம் ஒளியை தருவது எது அப்படின்னா பிரம்மம். தத்ர சூர்யோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுவாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. பிரம்மா வேற, பிரம்மம் வேற. நான் சொல்றது பிரம்மம் அப்படிங்கிறது சைதன்ய சக்தி. அது அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்ம சக்தி அனைத்து உயிரினங்களுக்கும் சைதன்ய சக்தியை, ஒளியை என்ன பண்ணிக்கிறது? தந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்றாங்க? ஒளி எனவும் வெளி எனவும். வெளியில என்ன? ஆகாசம். ஆகாசம்னா அதாவது வடிவத்தை கடந்த ஒரு நிலை. இப்ப ஆகாசத்துக்கு வடிவம் இருக்காங்க கிடையாது. நம்ம பார்க்கறோம்ல, நம்ம விட்ட வெளி இதுதான் ஆகாசம். அது வடிவம் இருக்கா? இறைவனை அந்த ஆகாசத்துக்கு நிகராக ஒப்புமைப்படுத்துகிறார். யாரு? தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா ஆகாசம் கடவுள். அந்த ஆகாசம் என்ன இடம் கொடுத்திருக்கின்றதோ அதுக்குள்ள நாம என்ன பண்ணிக்கிட்டோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்ற இடத்துல வெளியனவும் போற்றி திருத்தாண்டகத்துல ஒரு பாடல் இருக்கு. காற்றாக என்றும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊற்றாது உள்ளே ஒளித்தாய் போற்றி
ஓவாத சப்தத்தின் ஒளியை போற்றி, வேற்காகி பெண்ணாகி நின்றாய் போற்றி, நீலாமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி. எல்லாம் பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா இறைவன் தான். இறைவனுக்கு அந்நியமா இந்த உலகமே கிடையாது. பஞ்சபூதங்களாக இருக்கின்ற காற்று, ஆகாசம், வெளி, ஒளி, ஒலி, என்ன அக்னி, தண்ணீர், நிலம் அனைத்தும் எது அப்படின்னா கடவுள் தான். சொல்ற இடத்துல வெளியனவும் உருயனவும் கடவுளுக்கு நம்ம என்ன பண்றோம்? உருவத்தை கொடுக்குறோம். இவர் தான் சிவன், இவர் தான் அம்பிகை, இவர் தான் விநாயகர் சொல்லி உருவத்தை கொடுக்குறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம உயர்ந்த பெருநிலை சமாதி நிலைக்கு போகிறோம், பேரானந்த பொருளில் இருக்கோம், பிரம்மத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் உருவமே கிடையாது. உருவத்துக்கு அப்பாற்பட்டு போயாச்சு. அதனால நம்ம இடத்துல நம்ம வசதிக்காக என்ன பண்றோம்? ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்கு. உருவ வழிபாடுகள் இருக்கு, அருவ வழிபாடுகள் இருக்கு, அருவ வழிபாடுகள் இருக்கு. சிதம்பரத்துல சிதம்பரம் ரகசியம் சொல்றாங்க. அது என்ன? முழுவே கிடையாது. வெற்றிடம் தான். உருவத்தை கடந்த அந்த ஜன்னல்ல போய் இந்த சாளரம் கல்லுலே உடையாங்க, அதுக்குள்ள போய் பாடப்பான். ஒரு இடி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரு லைட் மட்டும் எரியும். வெள்ளம் இலை 3 இலை இருக்கும் தங்கத்துல. அதை தொகை விட்டுருக்கோம் பார்க்கறதுக்கா. என்ன சார் அப்படின்னு கேட்டா சிதம்பர ரகசியம் அப்படிப்போம். எதையா ரகசியம் ஒன்று போய் சரியாது. அதான் ரகசியம். நான் ஒரு குரூப் சிதம்பரத்தை கூட்டிட்டு போவோம். சிதம்பர ரகசியம் வாங்க 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 கூட்டிட்டு எல்லாரும் திருப்பி ஓடி வந்தாங்க. இந்த பாருங்க போகும் பார்த்து எல்லாரும் பார்த்து சாமி ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னாங்க. அதுதான் ரகசியம். ஆகாச தத்துவத்துக்கு விளக்கமாக இருப்பது எதுக்காங்க? சிதம்பர கோவில் பஞ்சபூத தலங்கள். அது என்ன தத்துவம்? ஆகாச தத்துவம். திருவானைக்கா நீர் தத்துவம். திருவண்ணாமலை அக்னி, காஞ்சிபுரம் மண்ணு, காலகஸ்தி வாயு, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்போ சொல்றாருங்க, அது 5மே இங்க சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா ஒளியனவும், அப்புறம் வெளியனவும், உருயனவும், ஒலியனவும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பாடல் பாருங்க. ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் முத்திரவே ஒன்றோடு 2 எனாமல் ஒளியனவும் வெளியனவும் உருயனவும். உருயனவும் தான் பிருத்திவி தத்துவம். வெளியனவும் தான் ஆகார தத்துவம். ஒளியனவும் என்னது? சவுண்டு. நாதமாம் ஒலியனவும் அதுவும் ஒன்றி சொல்றாரு. அப்புறம் உணர்வுறாமல், இதெல்லாம் உணர்வுக்கு வராமல் இதெல்லாம் 1000 படிச்சு ஆராய்ச்சி பண்ணால் இதெல்லாம் சமாதி நிலைக்கு உதவுமா? கடைசியா சொல்றாரு, இந்த நாம ரூபங்கள் இதெல்லாம் என்னது? நாம ரூபங்கள் அப்படிங்கிறார். only names and forms of the world. இங்கிலீஷ்ல சொல்றான். ஒரு பெயரும் உருவம் தாயா, வேற ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு நீங்க கம்பேரிசன் பார்க்கும்போது எல்லாமே என்ன அடிபட்டு போகுது. there are only names and forms. உங்களுக்கு என்ன பேரு? கந்தசாமி. உங்களுக்கு என்ன பேரு? ராமசாமி. உங்களுக்கு என்ன பேரு? முத்துச்சாமி. இதெல்லாம் பேரு. அதுக்கு ஒரு உருவம். உங்களை சாம்பல்ல போட்டு எரிச்சிட்டோம்னா உங்களை என்ன ஆரம்பிச்சா? நெருப்புல போட்டு எரிச்சு ஒன்லி ஆத்மா சாம்பல். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். பாடிட்டே இருக்கலாம். எல்லாம் கடைசியில் கொண்டு வைக்க முடியுது அப்படின்னா பிரம்மைவ சத்தியம். என்னது? பிரம்மைவ சத்தியம் அப்படின்னா பிரம்மம் ஒன்றே சத்தியம். மனதெல்லாம் போச்சு. இப்போ காண்பதெல்லாம் என்னது அப்படின்னா கற்பனை, காட்சி, வேற ஒன்றுமே கிடையாது. நேற்று கண்ட கனவு விழித்த பிறகு என்ன ஆயிடுச்சு? பொய்யா போச்சு. அதே போல நேற்று வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு கம்பேரிசன் பண்ணும்போது என்ன பொய்யா போச்சு. வாழ்வே மாயம். காயமே இது பொய்யடா, பொய்யடா. 3 நாளா அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நகர மாட்டேங்குது பாடம். சரி, அது சொல்றாரு, பாராது பார்ப்பதே. என்ன சொல்றது?
உலக பொருள்களை அறிய ஐம்பொறிகளும் தேவைப்படுகிறது. கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, தோல் இருக்கு. உலக பொருளை அறிவதற்கு என்ன பயன்படுது. ஆனால் கேட்பதற்கும் தொடுவதற்கும் கேட்டுப்பார், தொட்டுப்பார், ருசித்துப்பார், சுவைத்துப்பார். பரம்பொருளை எப்படி பார்க்கறது? நம்ம சுவைத்து பார்க்க முடியுமா? கேட்டு பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால சொல்றாரு, பாராது பார்ப்பதே அப்படிங்கிறது. பார்க்காம பார்க்கணும். சினிமாவுக்கு போறாங்க, வரணும் ஆனா வராது. அதாவது பார்க்கணும் ஆனா கிடையாது. பாராது பார்ப்பதே. தாய்மார்கள் இவர்கள் சினிமாவில் பார்த்து போறோம். உலியனமும் பிள்ளையனமும் ஊழியனமும் அணுகனமும் எல்லாம் சொல்லிட்டு பாராது பார்ப்பதே அப்படின்னு பிடிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இது மனக்கண்ணாலோ இந்திரியங்களின் வாயிலாகவோ பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, அனுபவிக்கக்கூடிய பொருள் அல்ல. அறிவினால் உணர்ந்து அது பயமாகவே மாறி விடுவது. அப்ப எங்க பார்க்கறது எங்க ஆள் இருக்கு? விட்னஸே கிடையாது. என்ன கிடையாது? நான் எதுக்கு ஐ விட்னஸ் சொல்றேன் அப்படின்னா, ஐ விட்னஸ் வேற, விட்னஸ் வேறையா? சொல்லுங்க. விட்னஸ் வேற, ஐ விட்னஸ் வேற அர்த்தம் சொல்லுங்க. வெறும் விட்னஸ் சம்பவம் நடந்ததை சொல்றது. சரி, ஜெனரலா சொல்றது. இப்போ நான் என்ன சொன்னேன், விட்னஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஐ விட்னஸ்ன்னு சொன்னா அந்த இடத்துல நான் இருக்கும். எதுக்கு சமாதியை அனுபவிச்சுட்டு நான் சொல்றோம் இல்லையா? நான் தான் ஆள் இல்லையே, ஒன்லி விட்னஸ். அது சொல்ற தாய்மோட விட்னஸ் கூட கிடையாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க அலட்சியமாக மாறிவிட்ட பிறகு சொல்றதுக்காக ஆளே கிடையாது. சொல்றாரு, பாராது பார்ப்பதே. அப்புறம் சொல்றாரு, ஏது சாதனமற்ற பரம அனுபூதி. சொல்றாரு, கனவில் சண்டை நடக்குது, குத்து சண்டை நடக்குது, கத்தி குத்து நடக்குது. ஒருத்தர் கனவு காண்றாரு, ஒருத்தர் ஓடுறான், சண்டை போடுறான், கத்தியில குத்திடுறான். உடனே வீட்டுக்கிட்ட எடுத்து சின்ன பண்றாரு, சொல்லி பார்க்கறாரு, அது கத்தி குத்துலாம் ஒன்னா நடக்கல, ரொம்ப கெட்ட கனவா இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு. அப்புறம் காலையில எந்திரிச்சு கால் இது நடந்தது நடுவிசி விடைக்கால சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. நீ யாரையும் குத்தா கொடுத்தா பரவாயில்ல, முன்னே குத்தானால போ வேலையை பார்க்க சொல்லிடுறாங்க. சகஜமா போயிடுது. கனவுல நடந்த கத்தி கூற்று சண்டை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுது? சுத்தமாக என்ன ஆயிடுச்சு? பொய், அப்பட்டமான பொய்யாயிருச்சு. அப்ப எந்திரிச்சது, குதிச்சது, பயந்தது, நடுக்கிறதுலாம் என்ன அனைத்தும் பொய். சொல்ற இடத்துல ஏது சாதனமற்ற பரம அனுபூதி அப்படின்னா, பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம், கவலை, நட்டம், லாபம், எத்தனையோ அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம். ஆனா இறை அனுபூதிக்கு பிறகு அவை அனைத்தும் என்ன ஆகுது? தவிடுபடியே பொய்யா போய் அனைத்து விதமான சமாச்சாரங்களும் என்ன ஆகுதுன்னா பூஜ்யம். ஆனா அந்த சாதனைகள் நம்ம எவ்வளவு பாடுபட்டுருவோம். அந்த சாதனைகள் எல்லாம் எம்பிபிஎஸ் படிப்பு சர்டிபிகேட் மாதிரி என்ன ஆகுது? எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. ஏது சாதனமற்ற பரம அனுபூதி அப்படிங்கிறது. அனுபூதி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஒன்றும் தேவையில்லை. சொல்ற இடத்துல சூரியன் இருக்கு, சூரியனை மேகம் மறைத்திருக்கிறது. சூரியன் எவ்வளவு தவறா இருக்கு. சாதாரண மேகம் என்ன பண்ணிருக்கு? மறைச்சது. அதனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அந்த மேகம் போன பிறகு மறுபடியும் என்ன ஆகுது? அதுவரை இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, பரம அனுபூதி அப்படின்னு சொல்லி சொல்றது, சாதனங்கள் எல்லாம் சமாதியில் போய்விடுவது போல சூரிய வெளிச்சத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல அந்த வேகம் மறைத்திருந்தாலும் வேகம் கலைந்து போவது போல சாதனங்கள் எல்லாம் அகன்று விட்டு சூரியனை போல நம்முடைய இந்த பிரம்ம அனுபூதி சக்தி என்ன ஆகுதுன்னா பிரகாசிக்கிறது. அதுதான் அனுபூதிக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. அடுத்தது அந்த அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தி இருக்கிற பண்பு அப்படின்னா உபாயம். பண்புனா என்ன? உபாயம். அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது. கனவுல காண்பது அஞ்ஞான நிலை, நனவுல காண்பது சொன்ன கனவு. நம்ம கனவு கண்டது அஞ்ஞான நிலையில கனவு கண்டோம், தூக்கத்துல கனவு கண்டோம், அது பொய்யா போச்சு, அது அஞ்ஞானத்துல போய்.
அது எப்ப பொய்யாகுது அப்படின்னா விழிப்பு நிலையில கனவு என்ன ஆகுது? பொய்யா போச்சு. கனவு நிலையிலே கனவு பொய்யாமா ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. விழிப்பு நிலையில தான் கனவு என்ன ஆகுது? பொய்யாவது போல அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது இந்த உபாயம். சின்ன குழந்தை கனவு காணுது அப்படின்னா அது பயந்து போயிருக்கு. பெரியவங்க சொல்றாங்க கனவு தாண்டா, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பயத்தை என்ன பண்றாங்களா நீக்கிறாங்க. பேய் பிடிச்சிருந்தாலே நம்மளால நீக்கிடுவோம். பேயா இருந்தாலே பேயவே ஓட்டுறோம். இந்த கனவு மறைக்கிறது எவ்வளவு நேரம் ஒரு போயே போச்சு சொல்ற. இதுவரை செய்த சாதனம் பரமோதம் தரவில்லை என்றாலும் அனைத்தும் என்னது அப்படின்னா ஓரளவுக்கு பயன்பட்டது. இந்த சினிமா திரை இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா டிஜிட்டல்ல சினிமா பண்றாங்க. அந்த சினிமா என்ன ஆகுது, அந்த சினிமாவுக்கு முன்னாடி தேட்டரோட சினிமாவில் திரை இருக்கா அப்படியே மேல ஏறுல. அந்த காலத்துல டிஜிட்டல் பத்திரமா அப்பெல்லாம் கிடையாது. இப்பதான் அப்போ விளையாட்டா நாமளா விளையாடுறோம். எப்பவுமே விளையாட்டா கத்தி வச்சு ஓ நாடகத்துல தான் ஸ்கிரீன் நாடகம் சட்ட பக்கம் வந்து முதல்லயே இருந்தது. அப்போ இப்போ 75 ஸ்கிரீன்ல என்ன ஆகுது? அந்த திரை என்ன ஆகுது? மேல போகுது. என்ன தெரியுது? ஸ்கிரீன் என்ன வெள்ளையாட்டா கருப்பாட்டா? எந்த திரையிலாவது கருப்பை பாக்குறீங்களா? வெள்ளையாட்டா. அந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நேற்றுக்கு ரஜினி படம், இன்னைக்கு கமல் படம், நாளைக்கு யாரோ படம். ஆனா ஸ்கிரீன் பாருங்க, திரை அப்படியே இருக்கு. திரை விலகுது, திரை அப்படியே இருக்கு. காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்குது. திரை சாட்சியா இருக்கு. அதுவரை என்ன சொல்றாங்க? அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது அப்படின்னா இதுவரைக்கும் பண்ற விவகாரங்கள திரையில பண்ண மாதிரி. இதுவரைக்கும் பண்ண விவகாரங்கள் என்னது? திரையில் ஓடியது போல. எது நம்ம நிலையா இருக்கு? திரை நிலையாகவே இருக்கும். 100 வருஷம் ஆன திரை வெள்ளையா இருக்கும். கர்ப்பகணம் வெள்ளையாக இருக்கும். சூரியன் போலவும் திரை போலவும் நம்ம எல்லாம் இதை ஒளி வைத்து நம்ம எல்லாம் புரிய வைத்து என்ன பண்றது? இந்த அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது வாராமல் அந்நிலை பதிந்து என் பழ அடியர்தம் சீராயிருக்க எனது அவர்களுக்கு ஐயனே. என்ன சொல்றாங்க கடைசியில? உணர்த்தியது வாராமல் அந்நிலை பதிந்த என் பழ அடியர்தம் சீராயிருக்க எனது அருள் வேண்டும் ஐயனே அப்படிங்கிறது. இந்த டாஸ்மாக்கு போறவங்க யாராவது ஒருத்தர் துணை கிடைச்சாலும் அவனுக்கு சந்தோஷம் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லி 40 சேர்த்து கூட்டிட்டு போவோம். அது மாதிரி என்ன சொல்ற தாய்மானவருக்கு அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது மாறாமல் அந்நிலை பதிந்த பல அடியர்கள் என்ன போலவே ஞானியர்களாக இருந்து இந்த உலகத்துல யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஞானியரை பார்த்தவொடனே எனக்கு என்ன வருது? சந்தோஷம் வருது. எப்படின்னா நான் இப்போதைக்கு உதாரணம் டாஸ்மாகலாம் சொல்ல முடியும். வேற எதுவும் எனக்கு தெரியல சொல்றது. யோசிச்சு பார்த்தேன். இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இந்த யாத்திரை போறாங்கல்ல, யாத்திரை போறவங்களை கண்டு யாத்திரை போறதுக்கு ஒரு தயாரானவங்களை பார்த்தா என்னை பற்றி கூட்டிட்டு போவாங்க. வயசு நான் வரேன் யாத்திரை அப்படின்னு சொல்லி சரி வா வண்டி ஏறு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்கல்ல. அது போல சொல்ற அந்த இடத்துல அனுபூதி வாய்க்கும் பண்பென்று உணர்த்தியது பாராமல் அது மட்டும் இல்லாம அந்நிலை பதிந்த இதே நிலை வாய்த்த பல அடியர்தான் சீரா இருக்க எனக்கு அருள் வேண்டும் ஐயனே. அவர்களுடைய கூட்டுறவு எனக்கு வேண்டும். அந்த சத்சங்கத்தோடு என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பண்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிறைப்பதற்காக அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால்தான் சங்கராச்சாரியா சொல்றார், சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்பவத்துவம், நிர்பவத்வே நிச்சலகத்துவம், நிச்சலத்துவம் ஜீவமுக்தி. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடு, நாமம் சொல்லாமல் பாராவிட்டால் நல்லவர். கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லி பாடு, நாமம் சொல்ல பாராவிட்டால் கூட்டத்தோடு சேரும். அது நல்லவரோடு சேரு, இது கூட்டத்தோடு சேரு. இதுதான் கூட்டம்.
பக்தர்கள் கூட்டம் சொல்றாரு இந்த இடத்துல, பாராமல் அந்நிலை பதிந்த என் பழகடியிருந்த சீராயிருக்க என்று அருள் வேண்டும் ஐயனே. அப்புறம் என்ன போட்டிருக்காரு, இத்தாந்த முக்தி முதலே திரைக்கறி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இந்த பாடல அரசியலுக்கு தாய்மாரம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, என்னதான் படிச்சாலும் பாடினாலும் மனசு அடங்கல, உங்களுடைய அருளினால் மட்டும்தான் எனக்கு இந்த உயர்ந்த நிலை கிடைச்சது. நான் படிச்சதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் ஒரு கூட்ட கட்டி வச்சுட்டேன். கடைசியில் நீங்க ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பரிசை பண்ணீங்க பார்த்தீங்களா, அதனால எனக்கு இந்த ஒரு அரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த அருளை தொடர்ந்து எனக்கு அடியாரோடு தொண்டரோடு கூட்டு கட்டாய் சொல்லிட்டு இல்லையா, தொண்டரோடு கூட்டு கட்டாய். அந்த மாதிரி எனக்கு அந்த தொண்டரோடு பெரிய அடியாரோடு என்னை கூட்டு சேர்த்து அப்படியே என்னை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தாய்மானவருடைய பாடலை வலியுறுத்துகின்றார் அப்படிங்கிறது சொல்லி இந்த பாடலை படத்தை முடிக்கின்றேன். நம பார்வதி பதையே சிவனை போற்றி, தாய்மானவர் திருவடிகள்